ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தேன். பேர் சொல்ல யாரும் கிடையாது. வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படலை. எங்கள் ஊர்லேயே யாருமே கிறிஸ்துவம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்னை மட்டும் ஏன் தெரிஞ்சுக்கிட்டாரு? ஒரு காலத்தில் அது எனக்கே தெரியாமல் இருந்துச்சு. நான் ஏன் இது உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் புது வருஷம் வந்துடுச்சு, இன்னும் கர்த்தர் என்னை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆண்டவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. கர்த்தர் என்ன ஒரு ரட்சிக்கப்படாத குடும்பத்திலேருந்து கொண்டு வந்தார். ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. என் மேலே அவருடைய திட்டத்தை வச்சிருந்தாரு. 2020 கொரோனா லாக்டவுனில் எனக்கு ஏற்பட்ட ஒரு விபத்துனால ஒரு லாரியினுடைய முன் சக்கரத்தில் நான் மாட்டி ஒரு 10 மீட்டர் முன்னாடி வண்டி என்னை கொண்டு போச்சு. என்னுடைய இடுப்பெலும்பு உடஞ்சிது. 1.5 வருஷம் நான் வீட்டில் பிரெட்லெஸ்ல இருந்தேன். என்னால் எழுந்து நடக்க முடியல. நான் ஒரு அரை நிர்வாணமாக ரோட்டில் கிடந்தேன். அப்போதான் ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உண்மை உள்ளவனை அவர் தமக்குன்ட்டு தெரிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க புது வருஷம் வந்துடுச்சு, இன்னுமே ஆண்டவர் எனக்கு எது சொல்ல நீங்க நினைக்கிறீங்களா? என் வாழ்க்கையை ஆண்டவர் மாத்தினார். உங்க வாழ்க்கையை நிச்சயமா மாத்துவார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. லாரியில மாட்டி வாழ்க்கை முடிந்ததுன்னு நினைச்ச எனக்கும், என்னை பார்த்து சிரிச்ச அனைவருக்கும் இன்னைக்கு கர்த்தர் என்ன ஒரு நல்ல ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு பணிவிடைக்காரனா வச்சிருக்கிறாரு. நிச்சயம் உங்களையும் கர்த்தர் ஒரு நாள் இந்த நிலைமைக்கு கொண்டு வருவாரு. அவர் மேல பற்றுதலா இருங்க, அவரோடு கூட நிலைச்சிருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார்.